உங்க மொபைல்ல டெலீட் பண்ண ஆடியோவ ரெக்கவரி பண்ண முடியுமா? சொல்றா. கண்டிப்பா ரெக்கவரி பண்ணலாங்க. ஆடியோ மட்டும் இல்ல. ஃபோட்டோவா இருந்தாலும் சரி, வீடியோவா இருந்தாலும் சரி, டாக்குமெண்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே நம்ம மொபைல்ல டெலீட் பண்ணியிருந்தா ரெக்கவரி பண்ணலாம். ஸோ WhatsAppல இருக்கிற ஆடியோ டெலீட் பண்ணா அதையும் டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையுமே ரெக்கவரி பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கண்டிப்பா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வேணும். இல்லாம நம்ம பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா Play Storeல வந்து அவைலபிளா இருக்கு. நான் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். அந்த லிங்க் மூலியமா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணது அப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது மூலியமா நம்ம வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா சைன் இன் பண்ண சொல்லும். ஆனா நம்ம சைன் இன் பண்ண தேவையில்ல. கீழ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன காட்டும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க பர்மிஷன் கேட்கும். அலோ குடுத்துருங்க. ஸோ அலோ குடுத்ததுக்கு அப்புறம் உங்க லாங்குவேஜ் செட் பண்ண சொல்லும். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ்ங்கிறதுனால இங்கிலீஷ்ங்கிறத வந்து குடுத்துரலாம். ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா இது பிரீமியம் தான் கேட்கும். ஆனா நம்ம வந்து பிரீமியம் வந்து கட்ட போறதில்ல. ஸோ மேல பார்த்தீங்கன்னா ஸ்கிப்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணது அப்ப இதில பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸா இருக்கட்டும், வீடியோ இருக்கட்டும், டாக்குமெண்ட், ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஈஸியா வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி இப்ப ரெக்கவரி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸும், வீடியோஸும் எப்படி வந்து ரெக்கவரி பண்றது அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருப்பேன். அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்கறது வந்து ஆடியோ மட்டும் தான். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த ஆடியோங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம கிளிக் பண்ண போறோம். ஸோ இந்த ஆடியோங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது உங்க மொபைல்ல இருக்கிற எல்லா ஃபைலுமே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்கேன் பண்ணி குடுக்கும். கீழ பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் டெலீட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, நீங்க டெலீட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதில வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து தான் அது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். ஸோ இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கேன் டெலீட் ஃபைலுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்ம டெலீட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆயிட்டுரும். இப்ப பார்த்தீங்கன்னா லோட் ஆயிட்டு இருக்கா? ஸோ நான் வந்து எத்தன ஆடியோ வந்து டெலீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இதுலயே பார்த்தீங்கன்னா வந்துரும். மேபி எனக்கு பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது வந்து புது மொபைலு. ஸோ புது மொபைலுங்கும்போது நான் ஆடியோ அதிகமா வந்து டெலீட் பண்ணல. ஸோ அதனால எனக்கு பதிலா ஃபைல் வந்து கம்மியா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க எத்தன ஆடியோவா இருந்தாலும் சரி, வீடியோவா இருந்தாலும் சரி, ஃபோட்டோஸா இருந்தாலும் சரி, எத்தன டெலீட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப கரண்ட்ல யூஸ் பண்ற மொபைல்ல டெலீட் பண்ணா மட்டும் தான் வந்து ரெக்கவரி பண்ண முடியும். நீங்க பழைய ஃபோன்ல பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டு, புது ஃபோன்ல ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது கண்டிப்பா பண்ண முடியாது. ரெக்கவரி உங்களுக்கு ஆகாது. நீங்க அதுவே பழைய ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதில ரெக்கவரி ஸ்கேன் குடுத்தா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோஸ் வந்து ரெக்கவரி ஆகும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க எந்த ஃபோன்ல அந்த அப்ளிகேஷன் இறக்கி பண்றீங்களோ, அந்த ஃபோன்ல எப்ப டெலீட் பண்ணீங்களோ, அந்த ஃபோட்டோஸ் மட்டும் தான் ரெக்கவரி பண்ண முடியும். ஸோ நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா லோட் ஆயிட்டு இருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிட்டட் ஃபைல்ஸ் எதுவுமே காட்டல. ஸோ இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் ஏதோ 2 ஆடியோவோ ஏதோ டவுன்லோட் பண்ணேன். சாரி டெலீட் பண்ணேன்னு நெனைக்கிறேன். அது 2ம் வரும்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். WhatsAppல தான் டெலீட் பண்ணேன். ஸோ அந்த வந்துருச்சு பாருங்க. இப்ப நீங்க லைவா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் 2ன்னு தான் சொன்னேனா? ஸோ அதே மாரியே பார்த்தீங்கன்னா WhatsAppல எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் வந்து டெலிட்டட்ல காட்டுது. ஸோ நான் அத வந்து கிளிக் பண்றேன். ஸோ ஒரு ஆட் வரும். சும்மா அது ஒரு 15 செகண்டுக்குள்ளேயே வந்துரும். ஸோ அத மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது கேன்சல் பண்ணது அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2 ஆடியோ இருக்கு. ஸோ இத நம்ம வந்து ஈஸியா ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ரெக்கவரி பண்றதுன்னா, ஜஸ்ட் வந்து அத டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணது அப்புறம் மேல பார்த்தீங்கன்னா, ரெக்கவரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நம்ம ரெக்கவரிங்கிறத வந்து குடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஃபோல்டர்ல போய் அது டைரக்ட்டா வந்து உட்காந்துரும். ஸோ இதே மாரியே தான் நாங்க வந்து ஃபோட்டோஸா இருக்கட்டும், ஆடியோஸா இருக்கட்டும் ஈஸியா வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இது என்னன்னா, நீங்க என்ன மொபைல்ல டெலீட் பண்ணீங்களோ, அதே மொபைல்ல தான் இது இன்ஸ்டால் பண்ணி பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம, உங்க ஆதார் கார்ட்ல இருக்கிற ஃபோன் நம்பரா இருக்கட்டும், நேமா இருக்கட்டும், அட்ரஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல்லயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். இந்த வீடியோவ சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம சேனல்ல அந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும். இது 3மே நம்ம மொபைல்லயே தாலுகா ஆஃபீஸ் போகாமலே பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ அத பார்த்து நீங்க ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அத எடிட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். கண்டிப்பா போடுவேன். நீங்க கமெண்ட் பார்த்து தான் என்னால சொல்ல முடியும். பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு வந்து என்ன டவுட் வருதுன்னு. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.